வெல்கம் டு நிலா அண்ட் மாமி. நம்ம இன்றைக்கி கோவில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு புளியோதரை பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்காங்க, மிளகா வத்தல் 6, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கருப்பு எள்ளு 2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கறணும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்துக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு மல்லியை நல்லா வறுத்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கறணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இதை பவுடரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ பூச்சி எதுவும் வராமல் இருக்கும். இப்போ அடுத்து மிளகா வத்தல் நான் வறுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கடலைப்பருப்பையும் மிளகையும் ஒன்றா வறுத்துக்க போகிறேன். ரெண்டும் வறுபடுறதுக்கு ஒரே டைம் தான் எடுக்கும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பு செவந்து வர அளவுக்கு வறுத்துக்காங்க. இப்போது வெந்தயமும் எள்ளையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கறணும். இப்போது கருவேப்பிலை நான் வறுத்துக்க போகிறேன். கருவேப்பிலை நல்லா டீஹைட்ரேட் பண்ணி எடுத்துக்கறணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்காங்க. இப்போது இந்த சூடு எல்லாமே நல்லா ஆற விட்டுறணும். சூடு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்காங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொரன்னு இருந்தால் போதும். இப்போது புளி தண்ணி கரைச்சிக்கிறலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதில் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். சுடு தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது புளியோதரை செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். புளியோதரைக்கு எப்போயுமே நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்காங்க, உங்களுக்கு வேர்க்கடலை இன்னும் பிடிக்கும்னா. இப்போது இது கூட நம்ம இன்றைக்கி 2 மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் அளவாக தான் சேர்த்துருக்கேன், பவுடர்லேயும் காரம் இருக்கும், அதனால தான். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இது நல்லா எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க. இப்போது இது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். புளியும் அளவு குறைஞ்சிருக்கு, எனக்கு வத்திருக்கு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். வெல்லம் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த புளிப்பும் காரமும் ஒன்று சேர்ந்து புளியோதரை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நான் இன்றைக்கி அரைச்சி வச்சுருந்த புளியோதரை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட புளியோதரை பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். ரைஸ் எப்போயுமே புளியோதரைக்கு இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.